வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகள். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நாட்களிலே யூதாவுக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு விரோதமாய் அவர்கள் திட்டம் பண்ணி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போல இவர்களை பிடிக்க கூடாமற் போயிற்று. இந்த செய்தி அறிந்ததும், இவர்கள்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க என்கிற செய்தி அறிந்ததும் ஆகாசுடைய இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காட்டில் அசைவது போல அசைய ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆகாசோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், அதனுடைய 4 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகன் தான் இஸ்ரவேலின் ராஜா. ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாய் துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் அவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, நாம அதற்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அவனை மாத்திட்டு இவனை வைக்கலாம், இப்படி எல்லாம் சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். தொடர்ந்து வாசியுங்கள். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். எந்த ஆலோசனை நிலை நிற்காது? என்ன துர் ஆலோசனை? யூதாவுக்கு விரோதமாக போய் அதை நெருக்கி போடுவோம் என்கிற இது நிலை நிற்காது, இப்படி நடக்காது. இப்படி சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க, இருக்கிறீங்களா? ஆமென். இப்படி சொன்னது யாரு? இனி ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 28வது அதிகாரம். இந்த சம்பவம் தான் அங்க டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கிறது. 28வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து அதே சம்பவம் தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இனி 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர். யாருடைய தேவனாகிய கர்த்தர்? ஆகாசுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். சீரியருடைய ராஜாவின் கையிலே கர்த்தர் என்ன சொன்னார்? சீரியரும் இஸ்ரவேலரும் என்ன சொல்லிட்டு வராங்க? நாம் அதுக்கு விரோதமாய் போய் நெருக்கி பங்கிட்டுக் கொள்வோம். கர்த்தர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை. இப்படி சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர். இதான் வேர்டு. யாரு சொன்னா? கர்த்தர் சொன்னார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில், வேற யார் கையில கொடுத்திருந்தா கூட, யார் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வார்த்தை, அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் விடல. இந்த ஆகாசுக்கு விரோதமா திட்டம் பண்ண யாரெல்லாம்? சீரியரின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தர் அவங்க பிளானை கேட்டுட்டு சொல்றார், அதன்படி சம்பவிக்காது, அந்த ஆலோசனை நிலைக்காது. சொல்லிவிட்டு நம்ம பாடுவோமே, நீர் சொல்லியும். எவ்வளவு உருக்கமா பாடுறீங்க.
என்ன ஆண்டவரை செஞ்சு வச்சிருக்கிறீங்க, என்ன சொல்லி வச்சிருக்கிறீங்க, என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க, இப்படிதான் கேட்க தோணும். ஆமென். கரெக்டா சீரியரின் கையில கர்த்தர் அவனை இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை அவன் அடிச்ச அடி இல்ல. ஆண்டவரே, நான் கேட்ட வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா என்னுடைய புலம்பல், தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு எதிராய் நடக்குது, கர்த்தரும் சப்போர்ட் பண்றாரு. அப்ப நான் அப்பவே பயந்துட்டு இருந்தேனே, அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? பயந்துட்டு இருந்த என்ன கூப்பிட்டு பயப்படாதேன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டீரு ஆண்டவரே. ஆமே. பல நேரத்துல இந்த இடத்துல தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. அவர் தானே சொன்னார் என்கிட்ட, அதன்படி நடக்காது, அப்படி சம்பவிக்காதுன்னு. இப்ப அப்படி நடக்குதே, இப்ப அப்படித்தானே என்ன சுத்தி சம்பவிக்கிறது. அப்ப ஏன் என்ன கூப்பிட்டு சொல்லணும்? நான் போய் கேட்டேனா, ஏசாயாவை கூப்பிட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போங்கிறார். யாருக்கு? ஆகாசுக்கு. ஆகாஷ் எப்படி போறான்? என்னைக்கு வந்து இந்த சீரியரின் ராஜா, இந்த இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா பேரு பெக்கா. பெக்கா பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்கிறான். என்னைக்கு வந்து நம்மளை தூக்க போறானோ தெரியல. இப்படி இருக்கும்போது நேரா வாராரு. யாரு? ஏசாயா. வீட்டுல இருக்க உடல் ஆண்டவர், நீ உன் பையனையும் கூட்டிட்டு போ. குடும்பமா வராங்க. குடும்பமா வந்து பாரு, அவன் இப்படி சொல்றது நினைச்சு நீ பயப்படாத. அப்ப நெஞ்சிலிருந்து கை எடுக்கவா? எடு. இப்போ அவன் கை வைக்க போறான். அப்புறம் நீ பயப்படாத, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. அவன் அதன்படி நடக்காது, அதன்படி சம்பவிக்காது. அது மட்டும் சொல்லல, 7:8 சொல்றாரு, சீரியரின் தலை தமஸ்குவின் தலை ரேட்சீன் இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமா இராதபடிக்கு எப்ராயிம்னா இஸ்ரவேல் ஒரு நொறுங்குண்டு போகும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தர் அடுத்து ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்கா இறக்குறாரு. அதுதான், நீங்கள் விசுவாசியாவிட்டா நிலை நிற்க மாட்டீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தைக்கும் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நம்முடைய விசுவாசம் என்பது அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார் இருக்கிறோம். நான் ஃபெய்த்ல எந்த அளவுக்கு நிக்கிறேன், எந்த அளவுக்கு வேரோண்டி நிக்கிறேன், எந்த அளவுக்கு வளருகிறேன். இங்க விசுவாசத்தில் நீங்க விசுவாசிக்காவிட்டா நிலை நிற்க மாட்டீர்கள். நம்பலையா? நம்புறோம். அப்ப அதை தாண்டி இப்படி நடக்குதுன்னா, இங்கே ஆவியானவர் இன்னொன்றை ஆழமாய் சொல்ல விரும்புகிறார். அதுதான் என்னவென்றால், யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. கர்த்தரை நம்புறியா? நம்புறேன். ஆனால் நம்புவதற்கு ஏற்ற கிரியைகள் நம்மில் இல்லை என்றால் அந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ரோமருக்கு எழுதும் போது நீ விசுவாசித்தாலே போதும் அந்த கான்செப்ட்ல தான் அங்க இருக்கும். எனது புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டது. ஆனா யாக்கோபுக்கு எழுதும் போது கிரியை இல்லாத விசுவாசம். பைபிள்ல இப்படிதான் படிக்கணும். தேடி வாசியுங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லப்படுமோ அது சொல்லப்படும். அடுத்து போக 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 அது ஆழமாய் 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 அது கற்றுக் கொடுக்கப்படும். இதான் பைபிள். ஆனா அநேகர் இந்த ஒத்த வாக்கியத்தை பார்த்துட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய புத்தகத்தில் இதை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, ஆவி அவைகளை சேர்க்குமாம்.
கிரியைகள். அப்போ இந்த ஆகாஷ் எங்க தவறுனா, ஆகாஷ் என்ன சொல்லுகிறான்? ஏசாயா வார்த்தையெல்லாம் சொல்லும் போது ஆகாஷ் இப்படி நின்று கேட்டுட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவங்க கிட்ட அடையாளத்தை கேட்க சொல்லு. நீ அடையாளத்தை கேளாக. இல்ல நான் கர்த்தரை பரீட்சைக்க மாட்டேன். அப்ப அவருக்கு மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. அப்படியும் இவன் ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டான்? இவன் ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டான்? இந்த ஆகாஷின் தவறுகள் என்ன? தேவ பிள்ளைகளை, இந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வார்த்தையை நம்பி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்ம மனம் பதறும் போது நம்ம உடனே ஏதாவது ஒரு வசனத்தை தேடுறோம். ஒரு வசனம் நம்மள விசுவாச வீரர்கள் கிடையாது. ஆனா மனம் பதறும் போது, பயம் வரும்போது, தளரும் போது, டெசிஷன் எடுக்க தெரியாத நிலையில் இருக்கும் போது நம்முடைய உள்ள வசனத்தை தேடுதுன்னா உண்மையே நம்ம சரியான ட்ராக்ல இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் அப்படி தேடுறவங்க மட்டும் வேண்டாம், கை தூக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தேடுவோம்ல. பைபிள் ரெகுலரா படிக்கிறோமோ இல்லையோ, இப்படி படிக்கிற கூட்டம் அதிகம். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி என்ன சிரிப்பு பாருங்க உங்க முகத்துல. ஹல்லேலூயா. இந்த ஆகாஷ், அவனுக்கு உள்ள விசுவாசம் இருந்துச்சு, எல்லாம் ரைட்டு தான். கிரியையில சொதப்பிட்டான். இந்த ஆகாஷின் தவறுகள் என்ன? 2 அதிகாரங்களிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஆகாஷ் என்றால், உசியாவினுடைய மகனாகி யோதாம். யோதாமுடைய மகன் தான் ஆகாஷ். ஆகாஷுக்கு பையன் தான் எசேக்கியா. எசேக்கியாவுடைய அப்பா யோதாமுடைய பையன். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 28வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களிலே டீட்டெயிலா ஆகாஷை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை வேதத்திலே பார்க்க முடியும். இந்த ஆகாஷ் செய்த 5 தவறுகளை இந்த நாளிலே ஆவியானவர் நம்ம மத்தியிலே சுட்டிக்காட்டி நம்மை எச்சரிக்க, நம்மை உணர்த்த விரும்புகிறார். காரணம், நாமும் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். யார் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், அவன் கையிலே கர்த்தரே ஒப்பு கொடுத்தார் என்றால் இதை படித்து விட்டு போவதற்கான காரியம் அல்ல, பார்த்து விட்டு போவதற்கான காரியம் அல்ல. தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் மாறாக என்றால் ஆமே, நாம் அதை கண்டும் காணாமல் இருப்பது சரி அல்ல. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகாஷ் செய்த முதல் தவறு என்ன? 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம், அதனுடைய 2-3 வசனங்களை வாசியுங்கள். ஆகாஷ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியே நடந்து போதும். இந்த ஆகாஷ் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? தவறானவர்களை தனக்கு மாதிரிகளாக முன்வைத்தான். யார ரோல் மாடலா செட் பண்ண கூடாதோ அவர்களை ரோல் மாடலா செட் பண்ணனா, யார ரோல் மாடலா செட் பண்ணணுமோ அவர்களை ரோல் மாடலா செட் பண்ண தவறினான். அவன் பொல்லாத வழியில் நடந்தான் என்று சொல்ல வேண்டியதானே? ஏன் வசனத்துல இந்த காரியத்தை எழுதி சொல்லி, தாவீதை போல, தாவீதின் தன் தகப்பன் தாவீதுனா தாவீதினுடைய எத்தனையாவது தலைமுறை தான் யாரு? ஆகாஷ். ஆனா அந்த இடத்துல அவன் யாரை செட் பண்ணி இருக்கணும் தெரியுமா? யாருடைய வாழ்க்கையை மாதிரியா செட் பண்ணி இருக்கணும்னா, ஜெயித்தவனுடைய வாழ்க்கையை மாதிரியா செட் பண்ணி இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியாக தேவனுக்கு விரோதமாய் தேவன் வெறுக்கும்படியான காரியங்களை நடப்பித்த மனிதர்களை தனக்கு மாதிரியா செட் பண்ணி அந்த வழியிலே நடக்கிறான். தவறானவர்களை மாதிரியாக முன்வைத்தான். நாம் யாரை ஃபாலோ பண்றோம்? நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதில் மாற்றமில்லை. ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம் கண் முன்பாக அநேகரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நம்மை அறியாமலே சிலர் மேல நமக்கு ஈர்ப்பு வரும். அது இயல்பு.
உலகத்தை பொறுத்த வரைக்கும், வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா பைத்தியங்களாக இல்ல, எவ்வளவு அப்படி இவங்க தான் எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி ரோல் மாடலா வச்சிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல அது வேற லெவல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் மனிதர்களை, தங்களை கவர்ந்த மனிதர்களை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். அநேகர் அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை போல ஹேர் ஸ்டைல், அவர்களை போல மேக்கப், அவர்களை போல ட்ரெஸ், எல்லாமே. வாக்குத்தத்தத்தை உடைய ஒரு தேவ பிள்ளை யாரை மாதிரியாக வைத்திருக்கிறோம் என்பது மிக 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 முக்கியமானது. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லல. நல்ல பாட்டு பாடுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எல்லாரையும் பாருங்க, ஆனா உன் லைஃப்க்கு முன்னாடி நீ யாருடைய லைஃபை செட் பண்ணி இருக்கிற என்பது நாளைக்கு நீ நிக்க வேண்டுமா விழ வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். நீங்கள் என்னோடு கூட, இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. சிம்பிளா இங்க பாரு, நான் தான் நிறைய நிருபம் எழுதுனது நான் தான், என்ன ஃபாலோ பண்ண, அப்படி சிம்பிளா பவுல் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி. ஐயோ இவங்க 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 நல்ல ஊழியம் பண்றாங்க, அதனால இவங்களை ஃபாலோ பண்ணுவோம். இவங்க நல்ல பிரீச் பண்றாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ இவங்க என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க, இவங்களை இப்படி அல்ல, இப்படி ஃபாலோ பண்ண கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்தவ உலகத்துல இந்த வார்த்தையும் வாயில வந்துட்டு, என்ன வார்த்தைன்னா, நாங்க உங்களுக்கு பெரிய ஃபேன். இங்க பெரிய ஃபேன் போட முடியாது. பெரிய ஃபேன்லாம் சில சர்ச்சில் இருக்கு. ஆமென், இல்ல, ராங். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டு பவுல் சொல்லுகிறார். இப்பொழுது நாங்க இந்த சுவிசேஷத்தை கலாத்தியருக்கு நாங்க சொல்றோமே, நாளைக்கு நாங்களாவது வேறு யாராவது, ஏன் வானத்திலிருந்து ஒரு தூதனே இறங்கி மாத்தி பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, அக்செப்ட் பண்ணாதீங்க. நமக்கு முன்பாக யாரை மாதிரிகளாய், ஹல்லேலூயா. ஏன் இவங்களை ஃபாலோ பண்றீங்க? எனக்கு அவங்கள பிடிக்கும், எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கும்ங்கிறத வச்சு நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை. சங்கீதம் 37:37 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி, அப்ப பைபிள் சொல்லுது. ஆமென். நீ பார்த்துரு, நீ நோட் பண்ணிக்க, அவனை பாரு, அவன் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்யறான் பாரு, அவன் முடிவை பாரு. இன்னைக்கு அநேகருடைய ஆரம்பத்தை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இல்ல, பைபிள் சொல்லுது முடிவை பாரு. ஏன் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பேர் இருந்தார்களே, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்களே, எத்தனையோ மனிதர்கள், எல்லாருக்கும் பெயரையும் எழுதாம குறிப்பிட்ட சிலருடைய பெயர் மட்டும் எழுதி இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க அனைவருமே ஜெயித்தவர்கள். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன், பரலோகத்திலே தோற்கிறவர்களுக்கு இடமில்லை, நரகத்திலே ஜெயிக்கிறவர்களுக்கு இடமில்லை. ஆகாஷ்
சின்ன வயசுலே ராஜாவானான். 20 வயதுல ராஜாவாகி 16 வருடம் ஆட்சி செய்தான். 16 18 தெரியல, 16 வருஷம். 20 வயதுல ராஜாவாகி 16 வருஷம். அப்ப மொத்தம் எத்தனை? 36 அவுட்டு. நிக்கல. உண்மையா சொல்லணும்னா ஒரு வாலிப ஸ்டேஜ். 20 வயசுல அவன் தவறானவர்களை செட் பண்றான் தன்னுடைய ரோல் மாடலா. தவறானவர்களை. இந்த செய்தி சொல்லும் போதே அன்பு வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை ஏற்படுத்தி வைத்த ஸ்தானம் என்பது அது கிருபையினாலே ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. ஆனா நீ உன் முன்னாடி யார ரோல் மாடலா செட் பண்றியோ அது தீர்மானிக்கும் இதுல நீ தொடரணுமா இல்லை இதுல இருந்து நீ விழ வேண்டுமா என்பதை. நீ யாரை பார்த்திரு. நம் மனதை கவரும்படியான காரியங்கள் சிலர்கிட்ட வெளிப்பட்டா அவர்கள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு தான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு அப்படியே இருக்குல்ல, நாங்க ஃபாலோ பண்றோம். எதுல? இன்ஸ்டால. ஆமா, எல்லா ஸ்டாவும் போகும் போறோம், நாங்க ஃபாலோ பண்றோம். கடந்த நாள்ல ஒரு தம்பியை கூட்டு பேசிட்டு இருந்தேன். அவன் இன்ஸ்டா எடுறா அப்படின்னு எடுத்து அவன் 5000 பேரை ஃபாலோ பண்ணியிருக்கான். டேய் என்னடா இது அப்படின்னு கேட்டு, அண்ணே முந்தி நான் 8000 பண்ணியிருந்தேனே, இப்ப நான் 3000 குறைச்சிட்டேனே. ஏதோ அவனுக்கு சாட்சியாது. நீ ஒவ்வொருத்தரையா ஃபாலோ பண்ணி பிரியமானவர்களே, எவ்வாக்கு தத்தத்தை உடையவன் தாவீதுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறான். இவன் வந்து தாவீதின் ஸ்தானத்தில் வந்து இருக்கிறான். தாவீது யார்? இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நிக்கிறேன். இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இருந்த இடத்துல, சபையில ஊழியம் செய்த இடத்துல இன்னைக்கு நாம நிக்கிறோம். யாரை செட் பண்றோம்? ஆனா எசேக்கியாவை பாருங்க. எசேக்கியா அவங்க அப்பா ஆகாச கூட செட் பண்ணல, தாவீதை செட் பண்ணி வைக்கிறான். அப்பா தோக்குறான், பையன் ஜெயிக்கிறான். நம்ம யார மாதிரியா பார்க்கிறோம்? ஏன் அவங்கெல்லாம் எங்க நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை கொஞ்சம் சக்சஸ் ஆனவங்க செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல, அவங்களே செய்யறாங்க உடனே. எதுக்கு? ஏன் இஸ்ரவேல், ஏன் தாவீதை முன்பாக வைக்காம? தாவீது செம்மையானபடி நடந்தான். தப்பு பண்ணாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து சரி பண்ணி தன்னை சரி பண்ண ஒப்பு கொடுத்தான். இவனுக்கு தன்னை கரெக்ட் பண்றது பிடிக்காது. அதனால இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியாய் நடந்து. ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து அந்த ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க, இயேசு ஒரு உவமை சொல்லுவார்ல, உண்மையிலே நம்ம அந்த ஸ்டோரி படிக்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப கொண்டாடுறது யார தெரியுமா? இளைய குமாரனை. ஏன்னா நம்ம தான் அந்த இளைய குமாரன். ஒன்னு மூத்த குமாரன் எடுத்தாலும் கடைசி வர மூத்த குமாரன் வீட்டுக்குள் வரவில்லை. மூத்த குமாரன் எங்க நிக்கிறான்? வெளியே நிக்கிறான். ஒன்னு பாத்தீங்களா? இளைய குமாரன் தான் உள்ளே இருக்கிறான். ஏன்னா நம்ம. ஆனா அந்த மூத்த குமாரனுடைய தியாகம், அந்த மூத்த குமாரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போனா கூட அப்பா நோ சொன்னா போக மாட்டார். அவர் பாக்கெட்ல காசு இருக்கு, அப்பா 2 பேருக்கு தான் சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகணுன்னா அப்பா ஒரு 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 ஆட்டுக்குட்டி எடுத்து இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வேண்டாம்டா ஓகே வேண்டாம். நமக்கு அந்த மூத்த குமாரெல்லாம் செட் பண்ண முடியாது. நமக்கு என்னன்னா கடைசியில இந்த தவிடும் கிடைக்காத நிலைமை வரும்போது அப்பா அந்த பாட்டுல எப்படி உருகி பாடுவோம் நம்ம. அல்லேலூயா. ஆமென். நம்ம யாரை செட் பண்றோம்? முடிவை பாரு. நீதிமொழிகள் 24வது அதிகாரம்
30, 31, 32 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கர்ச்சுவர் கிடந்தது. அடுத்த வேர்ட கவனிங்க. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். என்ன அதை கண்டு சிந்தனை பண்ணினேன்? என்ன அதை கண்டு புத்தி அடைந்தேன்? நான் அவன மாதிரி இருந்தா என் வாழ்க்கையும் இப்படிதான் ஆகும். ஞானி, கர்த்தர் கொடுக்கிற ஞானம் என்பது பிறர் குறையை சொல்லிவிட்டு போவதற்கல்ல. நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு குறை தெரியுதா, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை கண்டு புத்தி அடைந்தேன். என்ன? நானும் அவன மாதிரி இருந்தா என் வாழ்க்கையும் என் தொழிலும் இப்படிதான் ஆகும். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். பார்க்கணும், இவன் பார்க்கல. இஸ்ரவேலின் ராஜாக்கள் அவங்க ஆரம்பம் நல்லா இருந்துச்சுப்பா, ஆனா அடி மேல அடி வாங்கில விழுந்தாங்க. எனவே தானே தாவீதின் கோத்திரத்தை பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நீ யாரை செட் பண்ற முன்னாடி? பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனா நான் எப்படி ஃபாலோ பண்றேன் பாரு, நான் எப்படி கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை எக்ஸாம்பிள முன்வைத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இது ஒரு சேலஞ்சா எடுக்கணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா, இங்க பாருப்பா உங்க அப்பா கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ பின்பற்றினா போதும், அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், இங்க பாருப்பா நீ உங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, உங்க அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? அதாவது சில சொல்லுவாங்க, சரி நானாவது. சிலர் பாருங்க அவங்க சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஆனா பிள்ளைகளை எலும்பு சர்ச்சைக்கு போ, அவங்க சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. சில சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். எப்படிங்க நல்லவர்? அவர் வராட்டி எங்களை கரெக்டா ஆட்டோக்கு ரூபா தந்து அனுப்பி விட்டுருவாரு. உங்களை அனுப்பி விடுறாருல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. பிலிப்பியர் 3 அவன் கிறிஸ்துவை ஏன் ஃபாலோ பண்றான், எதுக்காக ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்க டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, எல்லாம் தெரிந்த வசனம் தான். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள. சிம்பிளா சொல்ல, கிறிஸ்துவ அடையணும், கிறிஸ்துவ அடையணும். ஐ நீட் ஜீசஸ். இன்னைக்கு கிறிஸ்துவை இதுக்கு தான் ஃபாலோ பண்ணணும். இப்படிதான் பவுல் சொல்றார். நான் கிறிஸ்துவை, அதனுடைய 9வது வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள. எனக்கு 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 கிறிஸ்து தான். ஆனா மனுஷன் பல ஆதாயத்துக்காக கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறான். அப்படி நீ ஃபாலோ பண்ணாதேங்கிறார். இப்படி கிறிஸ்துவின் இடத்தில் பல காரியங்களுக்காய் வருகிறவர்கள் உண்டு. அவங்களை எல்லாம் நீ உன் ரோல் மாடலை செட் பண்ணாத. கிறிஸ்துவையே ஆதாயப்படுத்த ஓடுறான் தெரியுமா, அவனை மாதிரியா செட் பண்ணு. ஆமே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு பார்வை வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு சுகம் வேணும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு குஷ்டரோகம் மாறணும். உனக்கு என்ன வேணும்? என் காது கேட்கணும். உனக்கு என்ன வேணும்? என் வாய் பேசணும். உனக்கு என்ன வேணும்? என் சூம்பின கை நேராகணும். பவுலே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும். இவங்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இதற்காக பவுல் கிரயம் செலுத்துகிறான். கிரயம் செலுத்தினவர்களை பின்பற்றுங்கள். என்ன கிரயம் செலுத்துகிறான்?
எது எது லாபமா இருந்துச்சோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினா. அது மாத்திரமல்ல, பின்னானவைகளை மறந்து. என்ன பின்னானவைகளை மறந்தான்? அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த பதவி. அதாவது ஸ்தேவான் கொலை செய்யப்பட பவுலும் சம்மதித்தான். அதனால அது கேஸ் ஆகல. சும்மா ஒரு ஆளை கொன்னுட்டுலாம் போக முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு பவர்ல இருந்திருக்கிறான் பாருங்க பவுல். அவனை கல்லறிந்து கொண்டா. யார் பார்க்கணும்னா அவங்கள பிடி இல்ல, பவுல் சைன் பண்ணியிருக்கிறார். ஸ்தேவான் கொலை செய்யப்பட பவுலும் சம்மதித்தான். அதனால அது கேஸ் ஆகல. பவுல் அப்ப என்ன அதிகாரம் அவனுக்கு இருந்திருக்கு, என்ன பவர் அவனுக்கு இருந்திருக்கு? அது குப்பை. இந்த பூமியிலே பதவி, பட்டம், மேன்மை, இது எல்லாம் கிறிஸ்துன்னு பார்க்கும்போது குப்பை. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஓ, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கைகளை உயர்த்தி கேட்கலாமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் கூடாதையா, ஆமென், எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே ஓ அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே ஹல்லேலூயா, அனுக்கிரகம் தர வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி ஃபாலோ பண்றார் தெரியுமா? ஆசையாய் தொடருகிறேன். 3:12 சொல்றார் ஆசை. அதாவது வேற வழி இல்லாம கிறிஸ்துவை பின்பற்றவங்க உண்டு, வேற வழி இல்லாம சர்ச்சுக்கு வரவங்க உண்டு, வேற வழி இல்லாம ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆமென். நான் ஜெபத்துல வைக்கலான் இருக்கிறோம். ஏன் இப்படிதான் ஒருத்தங்க வந்து இங்க அப்பா இருக்கும்போது ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு போகணும்னு போறாங்க. சரி, அப்ப சொல்றாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, முடிச்சுட்டு நீங்க போங்க கத்தர், அதுக்கப்புறம் நீங்க போங்க. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் இன்னைக்கே போறோம். சரி சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து இருக்கிறாங்க. பாஸ்டர் நாங்கள் ஜெபத்தில் வைக்கலான் இருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை நாங்கள் ஜெபத்திலே வைக்கலான் இருக்கிறோம். ஒரு நாளில் எவ்வளோ பெரிய மாற்றம், என்ன ஒரு விசுவாசம். இல்லை சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்க. இல்லை இல்லை நாங்கள் ஜெபத்தில் வைக்கலான் இருக்கிறோம். ஏன்? ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் பேசாம ஜெபத்தில் இப்படி வேற வழி இல்லாமல்லாம். கோவிட் டைம்ல பைபிள் அதிகமா சேல்ஸ் ஆச்சாம், அதிகமா சேல்ஸ் ஆச்சாம் பைபிள். வேற வழி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, எல்லாரும் குளித்து உடுத்தி கிளம்பி வந்து சர்ச்சை கூட குளிச்சுட்டு வர மாட்டாங்க. ஆனா அந்த கோவிட் டைம்ல
வேற வழி இல்லாம, இப்படி வேற வழி இல்லாம பின்பற்றவங்க, வேற வழி இல்லாம. என் பிரதர் ஊழியத்துக்கு வந்தீங்க, வேற வழியே. பிசினஸ் பண்ணி பார்த்தேன், செட் ஆகல. அப்புறம் வேலைக்கு போனேன், துரத்திட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு அலையன்ஸ் வந்துச்சு, ஊழியக்காரனுக்கு தான் கொடுப்பேன் நாங்க. எனக்கு வேற வழியே. இப்படி வேற வழி இல்லாம வருகிறவர்கள். பவுலே, நீங்க ஏன் பின்பற்றீங்க? கண்ணை நோண்டிடுவேன்ட்டாரு. என் கண்ணு பார்வை போயிட்டு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா கண்ணை திறப்பேனாரு. வேற வழி இல்லாம இப்படி வரக்கூடாது. அவர் சொல்றாரு, ஆசையா ஆசையாய் தொடர்கிறது. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் நீர் இல்லாமல் நான் இல்லை. சரமம்லா சனரியா சனரா என் அரணே, என் அரணே, என் துணையே, ஆமென். சரமா கலரியா சனரா ஏமம்ரோ ருசித்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அனாதையான என்னை, அனாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, ஆமே, ஆதரவில்லா ஆமே, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். ஹல்லேலூயா, நீர் இல்லாமல் நான் இல்லை, ஆமென். ஹல்லேலூயா. 20 சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நித்தியத்தை நோக்கமாய் கொண்டிருக்கிறவர்களை நோக்கி பாருங்கள், அவங்கள ஃபாலோ பண்றங்க. இவங்களுடைய போக்கஸ் எங்க இருக்கு தெரியுமா? நித்தியத்தின் மேல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 10வது வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. இந்த வேர்டு தான் ஒரு நாள் என்ன, நம்ம 2 செய்தி கொடுத்தாலே ஏதோ கேப்ரியலுக்கு பக்கத்து சேர் போட்டு இருக்கிறது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இவர் 14 நிருபம் எழுதினவர். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று தன்னை சொன்னாலும் அப்போஸ்தலர் எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டவர். அவர் அதெல்லாம் வச்சு நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, எப்படியாவது நான் தகுதியாயிரணும். அதன் அர்த்தம் என்ன? கடைசி வரை பயத்தோடு வாழ்கிறவன். கடைசி வரை நான் அந்த லாஸ்ட்ல, அதான் இந்த பிலிப்பியர்ல சொல்றாரு, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல, அப்படின்னா சொல்லவே இல்லை. நான் இப்போ தான் பரலோகத்துக்கு போயிடும், ஐயோ நான் அப்படி சொல்லல. ஆனா ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன். அது வரைக்கும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறார் தெரியுமா? எனவேதான் பைபிள் ஒரு வசனம் உண்டு, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சா? பட்டாச்சு, ஃபார்ம் டிக்கு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு, டிக்கு. அபிஷேகம் கிடைச்சா? கிடைச்சுன்னு நினைக்கிறேன், டிக்கு போட்டாச்சு. இப்போ வருக வந்தா டொக்கு. ஓட்டத்தை ஓடி முடிக்காம பவுலே சொல்றாரு, முடியாது. நம்ம அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்?
என்ன சொல்லுவோம்? அவர் சொல்றாரு, நான் 14 நிருபம் எழுதுனது நான் பரலோகத்துக்கு போறது தகுதியானது கிடையாது, அதை வச்சு என் தகுதி தீர்மானிக்காதுன்னு அவர் சொல்றார். நம்ம இப்போ அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அவர் எவ்வளவு டிராவல் பண்ணார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வசதிகள், இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட், இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு வசதிகள் இருக்குல்ல, இது மட்டும் பவுலுக்கு இருந்திருந்தா, உலகத்தையே கலக்கியிருப்பார். தான் பவுல். இன்னைக்கு இருக்கிற வசதிகள் மட்டும், இன்னைக்கு உடனே இங்க இருந்து சென்னைக்குன்னா ஃபிளைட்ல தான் போயிட்டு வரோம். இன்னைக்கு இருக்கிற வசதிகள், இன்னைக்கு ஊழியர்களுக்கு இருக்கிற வசதிகள், இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பவுலுக்கு இருந்திருந்தா வேற. ஆனா பவுல் சொல்றாரு, அதை தகுதியாகவே கொண்டு வரல. அதை எப்படி கொண்டு வரார் தெரியுமா? அது என் மேல் விழுந்த கடமை. நம்ம 1 hour ஜோமன்னா 1 வருஷத்தை ஓட்டுவோம். அதை வச்சு சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாசம் ஓட்டுறது போல, கடைசியில் ஏதாவது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் பழையன ஒளிந்தன. அனுபவம் பேசுது பாத்தீங்களா? பவுல் இது எதையுமே தகுதியாவே கொண்டு வரலங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு போயிருவேன். இது தகுதியா? இது கடமை. எனக்கு சுகம் பலம் தந்திருக்கிறார். நான் அப்படி இருந்து நான் ஆராதனைக்கு வரலன்னா நான் கிருபையை போக்கடிக்கிறேன் அர்த்தம். அதுக்கு பனிஷ்மெண்ட் வேற இருக்கு. பயந்து வந்து இருக்கிறோம். ஆமை தெரியாம 5 பாயிண்ட். எப்படியாவது நான் தகுதியாகும் படிக்கு, ஆமே எப்படியாயணும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. ஒரு நாள் 10ஆம் ஆண்டி கூட பேசிட்டு இருக்கும் போது போன்ல அவங்க சொல்ல, தம்பி பவுல பாத்தீங்களா? அவரு கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் சொல்றாரு. அப்ப அப்போஸ்தலர் சிறியவன் சொன்னவர் கடைசியில யாரா மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்ல பெரிய ஆளா மாறி இருக்கணும். ஆனா அவர் கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொன்னார் பாத்தீங்களா தம்பி? அதுக்கப்புறம் பார்த்தா, ஆமா ஆண்டி என்ன சொன்னாரு? அவங்க சொல்றார், நான் பாவிகளில் பிரதான பாவிங்கிறார். என்ன மனுஷங்க அவரு! நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய சீனியர் தெரியுமா? எப்படிங்க பேதுரு பட்ட பிரயாசத்தை விட அதிகமாக பிரயாசப்பட்டவன், யோவான் பட்ட பிரயாசத்தை விட அதிக பிரயாசப்பட்டவன், பைபிள் ஸ்காலர் செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று போற்றுகிற பவுல் சொல்றாரு. கடைசியில் முடிக்கும் போது பாவிகளே பிரதான பாவினா. அதன் அர்த்தம் என்ன? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா. ஆமென். முடியாதப்பா. யார செட் பண்ணி இருக்கிறோம்? நாங்கள் உங்களுக்கு போதித்ததை படியே நடக்கிறவர்களை. நம்ம ஒருத்தங்களை மாடலா செட் பண்ணும்போது அவங்க எவ்வளவு ஃபேமஸ் பார்க்க கூடாது, அவர்கள் எவ்வளவு வேதத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்று மட்டுமே பார்க்க வேண்டும். எல்லாரையும் நேசியுங்கள், எல்லாரோடும் பழகுங்கள், ஆனால் பின்பற்றுகிற காரியத்தில் கவனமா இருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2வதாக அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? கிருபையை உணரவில்லை. இவன் பாருங்க, தவறானவர்களை பின்பற்றின போது சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காமும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். 2 ராஜாக்கள் 16:5 வாசியுங்கள். முற்றுகை போட்டார்கள், ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அதன் அர்த்தம் என்ன? எடுத்ததும் கர்த்தர் சீரியர் கையில ஒப்பு கொடுக்கல, எடுத்ததும் இஸ்ரவேலின் கையில ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் அவனை தப்புவித்தார், கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நாம் காக்கப்படுவதை வைத்து நாம ரொம்ப யோக்கியமானவங்க மட்டும் நினைக்க கூடாது.
இப்படிதான் சிம்சோன் நினைத்தான், அகப்பட்டான். நான் தப்பு பண்ணி நான் தப்பு வைக்கப்பட்டேன்னா பரவாயில்ல, நான் பண்ணது தப்பு ஆண்டவர் நினைக்கல. அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. கிருபையை உணரல. கர்த்தர் இன்னும் அன்பு வைத்திருப்பதை, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, அதை அப்படியே எழுதி வைத்தேன். கர்த்தர் இன்னும் அன்பு வைத்திருப்பதையும் அவன் நிலை குலைந்து போவதை கொஞ்சமும் அவர் விரும்பவில்லை என்பதையும் அவன் உணராதிருந்தான். ஆமென். அவன் எல்லாம் போயிடக்கூடாது, அவன் நிக்கணும், அவன் சரிக்கிறக்கூடாது, அவன் விழுந்துடக்கூடாது. அதனால அவர்கள் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த ஆகாஷ் போயிருக்க வேண்டியவன், கர்த்தர் விடல, கிருபையாய் காப்பாற்றினதை அவன் உணராதிருந்தான். லாயிசின் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் புத்திரர் போய் அந்த ஜனங்களை எல்லாம் இல்லாமாக்கிட்டாங்க, அழிச்சிட்டாங்க என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள், அந்த லாயிஸ் ஜனங்களை குறித்து. அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 18:28. அது சீதோனுக்கு தூரமா இருந்தது. இந்த வார்த்தை கவனிங்க, வேற மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பைபிளே சொல்லுது, நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள என்று. சிலர் பாருங்க, யாருக்கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சிருக்க மாட்டாங்க, நல்ல பணம் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா யாருக்கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒருத்தர் கூட போய் நிக்க மாட்டாங்க. ஆனா சிலரை பாருங்க, கையில ஒரு காசு இருக்காது, ஆனா நிறைய சொந்தங்களை சம்பாதித்து வைத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு 10 பேராவது வந்து சும்மாவது வந்து நிப்பாங்க. இந்த பட்டணத்தை குறித்து நான் இதை எதுக்கு எடுத்தேன்னா அடுத்து சொல்ல வரேன். அந்த பட்டணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேறு மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை, உன்னை ஒவ்வொரு சூழலில் நான் தப்பு வைக்கிறேன், காப்பாற்றுகிறேன்னா இன்னும் உன் கூட எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த உறவு அற்று போகவில்லை என்று தானே அர்த்தம். எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? நான் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்டவன் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உறவு, இத உணராம இருக்கிறோம் தெரியுமா? இது நம்மை விழ வச்சிரும். ஆமென். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே உதவாத எண்ணில் உதவாத நீங்க இல்லாம என் பொழுது நல்ல புரிது. ஒவ்வொரு நாளும் நாம காலை கண் விழிக்கிறோம்னா உறவு அற்று போகவில்லை. இல்லைன்னா சத்துரு வரும்போது தப்புவிப்பார் இல்லாம. ஏன் தப்புவிப்பார் இல்லையா? அவர்கள் வேற மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம். அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? 27வது வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தார்? பயப்படுத்துவார் இல்லாம, பயம் இல்லாமல் சுகமா இருக்கிற லாயிசூர். ஒரு பயம் கிடையாது, சுகமா இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு என்ன, அவங்க யாரு கூடயும் சர்ச்சுக்கு வந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு கை கூட, நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பயம் இல்லாமல் சுகமா இருக்கிறவங்க மேல தான் புத்திரர் போய் என்ன பண்ணுனாங்கன்னா அக்கினியை கொளுத்துறாங்க.
அவங்க வேறு யாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாததுனால அவர்களை தப்பு வைப்பார் இல்லை. இன்னைக்கு எத்தனை முறை சத்துரு அக்கினியை கொளுத்தினான், ஆனால் அந்த அக்கினி நின்று ஒவ்வொரு முறை நானும் நீங்களும் தப்பு வைக்கப்பட்டோம் என்றால் அந்த உறவு அற்று போகலன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என்னவரே ஹல்லேலூயா. அதாவது கிருபைய டேஸ்ட் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும், ஆமென், அதை என்ஜாய் பண்ணணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த உறவு இருக்கு. எந்த உறவுங்க வந்துச்சு? எந்த உறவுங்க வந்துச்சு? ராத்திரி தூக்கம் வராம நீ கதறின போது எந்த உறவு வந்துச்சு? ஹல்லேலூயா. எந்த உறவுங்க வந்துச்சு? கர்த்தர் நின்றார் என் பக்கத்துல, கர்த்தர் நின்றார். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர். ஆமென். எதிர்காற்று வீச சமமரோ என் ஜீவ படகு. அப்படியே கைகளை உயர்த்திய நேசு ராஜா ஜீசஸ், உன் கிருபை தந்தாலே போதோ. அலைமோது வாழ்வில், அலைமோது வாழ்வில் உம் கிருபை முன் செல்லருளோ. ஆமென் ஆண்டவரே. மூன்றாவதாக அவன் கர்த்தரை நாடாமல் மனிதர்களின் உதவியை நாடினான். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனம். அக்காலத்திலே ஆகாஸ் என்னும் ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான். அசீரிய ராஜா ஏன் ஆகாஸை நாடுகிறான்? ஆகாஸ் அசீரியாவின் ராஜாக்களை நாடுகிறான். அதே வேளையில் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டாங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இப்படி சீரியரின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாசுக்கு விரோதமா யுத்தம் பண்ணதை அறிந்ததும் யாருக்கு சும்மா இருக்க முடியல தெரியுமா? கர்த்தருக்கு சும்மா இருக்க முடியல. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவருக்கு சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு, அவருக்கு சும்மா இருக்க முடியல. முட்செடி ஆனாலும் அதுல எழும்புவார். அவருக்கு இருக்க முடியாது, இருக்க முடியல. அவரா போய் ஏசாயாவை தட்டி நீ போய் சொல்லு, அதன்படியெல்லாம் நடக்காது. இப்படி அவர் நிக்க அவரை விட்டுட்டு அசீரிய ராஜாக்கள் இடத்துல போகிறான். அசீரிய ராஜாக்கள் இடத்திலே போகிறான். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் 20வது வசனம் அவனிடத்தில் வந்தான் இருக்கு. ஆனா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. இதுக்கு சீரியர் கையிலே போ. சிலர் உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு செய்வாங்க பாருங்க, வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு போயிருவாங்க. இதுக்கு நான் இந்த சீரியர் கையிலேயே அவனாவது ஒரே அடியா முடிச்சிருவான். இவங்க உதவி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு
அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தல. இன்னைக்கு உதவுவார்கள் என்ற அநேகரால நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உதவுவார்கள் பார்த்தா அவனை நெருக்கினார்களே அல்லாமல். நம்ம உதவி செய்வார்கள் சொல்லிட்டு நம்ம விஷயத்தை நிறைவேற்ற சொல்லுவோம் தெரியுமா? அவங்க செய்யற பெரிய உதவி என்ன தெரியுமா? குறையாம ஒரு 20 பேருக்கு அவங்க அதை, நமக்கு பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதை நினைச்சு பயப்படுவோம் தெரியுமா? ஐயோ நமக்கும் ஒரு ஆளுக்கும் பிரச்சனை, நம்ம ஆதங்கத்துல இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சோன்னா இந்த ஆள் கூட சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆள் வருவாங்க அங்க இருந்து, ஐயோ இவருக்கு இப்ப தெரியுமே. அவனை நெருக்கினானே அல்லாமல் பலப்படுத்தி. இவன் என்ன பண்றான் பாருங்க, 21வது வசனம். ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் வீட்டுல உட்கார வச்சு டீ போட்டு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. உதவி எப்படி கிடைக்கும்? உதவி வரும். நல்லா பாடும், பாட்டுக்கு ஒரு ஆகாசும் பாடி இருப்பான். நான் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன். ஆமென். என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறோம், யாருக்கு எல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறோம். நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு மனிதர்களுக்கு செஞ்ச காரியம் இருந்தாலே நமக்கு பாதி கடன் தீந்துடும், பாதி பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. இவன் எடுத்து கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. அப்ப மனிதர்களுடைய உதவி எங்க? கர்த்தர் அனுப்புவாருங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் அதற்கான ஆட்களை கொண்டு வருவார். வசனம் இருக்குல்ல, 1 நாளாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் 23வது வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அடுத்த வசனம், கர்த்தருடைய வாக்கின்படியே. இந்த கர்த்தருடைய வாக்கின்படியே இப்படிதான் படிக்கணும். நாளு கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு யார் ஃபேவரா இருப்பாங்க, நமக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க? தாவீது அவர்களை தேடல, தாவீதை அவர்கள் தேடி வந்தார்கள். தாவீது கர்த்தரை தேடின போது 600 பேர் வந்து நிக்கிறாங்க தாவீது பக்கத்துல. 3 பராக்கிரமசாலிகள் வந்து நிக்கிறாங்க. இவங்களாம் கடைசியில யார் வந்து நிக்கிறா தெரியுமா? ஒருத்த யுத்த களத்துல உன் அகங்காரம், உன் திமிர் இப்படி பேசினது யாரு? அவனும் வந்து நிக்கிறான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கர்த்தர் வீட்டை கட்டாராகி. இன்னைக்கு 4 பேர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தேங்க் பண்ண பழகுங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் விட்டுறது. ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா ஆரம்பத்தில் யுத்தத்துக்கு போகும்போது என்ன பாட்டு பாடிட்டு போனான் தெரியுமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசா. என் இயேசு உம்மை மாத்திரம் சார்ந்து உங்களை நம்பி நிக்கிறோன்னு சொன்னதும் கர்த்தர் இறங்கி சத்துருக்களை முறியடித்தார். இவன் வளர்ந்தான். இவன் வளர்ந்ததும் கொஞ்சம் இப்பதான் வசதி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்பொழுது கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டான். அவன் கடைசியில் ஒரு வியாதிக்குள் வருகிறான். 2 நாளாகமம் 16:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல
பரிகாரிகளையே தேடினான். பிணியாளிக்கு மருத்துவர் தேவை, ஆனா அந்த மருத்துவர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல சுகத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். எந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, கர்த்தருக்கு பயப்பட்டவங்க சொல்லுவாங்க, சுகம் தர்றது கர்த்தர், எங்களுக்கு முடிஞ்சதை நாங்க செய்யறோம். கர்த்தர் வாய்க்கப்படணும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி, பிணியாளுக்கு வைத்தியர் தேவை. இயேசுவே வாய் திறந்து சொல்றார். ஆனா நீ இயேசுவே விட்டுட்டு போனேன்னா வேதம் என்ன சொல்கிறது? காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, எனக்கு ஆண்டவர் வேண்டாம், பரிகாரிகளையே தேடினான். ஆமென். நீங்க ஆண்டவர் விட்டுறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்க ஏன் மேன்மை பாராட்டல தெரியுமா? எங்க கிட்ட இல்ல. தாவீது கிட்ட ரதம் வந்துச்சு. அப்புறம் நம்ம என்னெல்லாம் பயங்கரமா அறிக்கை செய்யறோமோ அடுத்து அதுலதான் சோதனை வரும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கேட்பதில் தீவிரமாகவும் பேசுறதுல ஆரம்பத்துல வெறும் கோலும் தடியுமா தான் வராரு. கவனு 5, அது என்ன பாட்டுப்பா, 5 கல்லு பையில கையில, இப்படிதான் வந்தாரு, எல்லாம் வந்து இருக்கிறாரு. இப்ப பார்த்தா ராணுவம் அப்படி ஜம்மன் இருக்கு. தாவீது கவுண்ட் பண்ணு என்னங்கிறார். யோவாப் சொல்ற, ராஜாவே வேண்டாம், இதை விட அதிகம் தருவார், எண்ணு. அவன் எண்ணு, இங்க பொண்ணு, வாத வாத எண்ணு. அப்புறம் பார்த்தா பொண்ணு. நேர போய் விழுந்துட்டான். ஆண்டவரே சாரி ஆண்டவரே, அன்னைக்கு என்ன தாவீது சொன்ன, ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேலும் ஏன் அன்னைக்கு உன்ட்ட இல்ல, இப்போ ரதம் வந்ததும் எண்ணு. ஆமென். இல்ல, நீ கர்த்தர் ஒத்தாசை, கர்த்தர் தருவாருங்க. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவாருன்னு வேதத்தில் இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் தெரியல, 2 ராஜாக்கள் 5 நினைக்கிறேன், தெரியல, நீங்க வீட்டுல போய் பாருங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு, அதான் சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் வந்து தாவீதுக்கு வீட்டை கட்டினார்கள் இருக்கு. கர்த்தர் வீட்டை தருவார்னா கண்ணை திறந்து பார்த்தது ஃப்ரெண்ட்ல அப்படி ஒரு வீடு இருக்கும், அப்படி கிடையாது. வருவாங்க, ஆனா நீ கர்த்தரை தேடு. உனக்கு அனுகூலம் யார் யார் மூலமா வரணுமோ அதுதான் தேவ தயவு, மனுஷ தயவு. ஆனா கர்த்தரை விட்டுட்டு எனக்கு இவங்க இருக்கிறாங்க, அநேகரை சீக்கிரம் அனுப்பி விடுறதே நம்ம தான். கொஞ்ச நாள் கூட இருந்திருப்பாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க, திடீர்னு ஐயோ போயிட்டாங்களே, நான் உங்களை நம்பிதான் இருக்கிறேன் யாராவது சொன்னாங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஆமென். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. ஹல்லேலூயா. 4வதாக அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? நெருக்கப்பட்டும் மனம் மாறவில்லை. 2 நாளாகவும் 28, 22 வாசியுங்கள். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அதை விடவே இல்லை, பண்ணிட்டுதான் இருந்தான். நெருக்கப்படுகிற காலத்திலும் ஒரு அடி வந்துச்சு, எழும்ப வேண்டாமா? அதுதான் எரேமியாவை கொண்டு கேட்கிறார், விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ? சரி விழுந்துட்டப்பா, சரி எழும்புறதுக்கு நான் கோபம் 1 நிமிஷம் அடிச்சுட்டேன், நீ விழுந்துட்ட, நான் எழும்புறது, நான் கை தாரேன் உனக்கு. அவர் கோபத்துலதான் பேதுருவை கத்துறாரு. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டேன், ஆனாலும் கையை நீட்டுறாரு. தான் நெருக்கப்படுகிற காலத்தில், கஷ்டத்தின் மேல கஷ்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம் தெரியுது, நமக்கு பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்றோம்? நம்ம ஒரு நேபுகாத்நேச்சார், விக்கிரகத்தை வழிபடுகிறவன், தேவன் யார் என்று கேட்கிறவன், தான் நெருக்கப்படுகிற காலத்தில் பரலோக தேவனை நோக்கி பார்த்தானாம். நினிவே ஜனங்கள், புறஜாதியார், தங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்த போது சாம்பல்ல உட்கார்ந்து பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் தாவீது இருந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஆகாஷே, உனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நீ இன்னும் அந்த துன்மார்க்க செயலை, அந்த துரோக செயலை செய்து கொண்டே தானே இருக்கிறாய்.
தானியேல் 12:10 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ நாட்களிலே 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய், என்ன உபத்திரம் வந்தா என்ன, மகா உபத்திரம் வந்தா என்ன, நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லி நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஒரு நெருக்கம் வருதா, அதுல புரிந்து கொள்ளணும், இது என்னை சுத்தமும் வெண்மையுமாக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தின ஆலை. துன்மார்க்கர் அவங்களுக்கு உணர்வே கிடையாது, எத்தனை பட்டாலும் உணர்வே கிடையாது, என்ன பட்டாலும் உணர்வே கிடையாது. ஆனா ஞானவான்களோ, சரி இப்ப நான் தாழ்வில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நான் ஒரு தவறு பண்ணி அடி வாங்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா எனக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். ஞானவான்களை உணர்ந்து கொள்வார்கள். எத்தனை பேர் இன்னும் துணிந்து துணிந்து, இந்த பார்வோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நெருக்கப்படும் போது மோசையை கூப்பிட்டு ஜோம் பண்ணும்பான், தனக்கு லெகு உண்டாயிற்று என்று கண்டபோது திருப்பி இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கப்பட்டு மனம் மாறவில்லை. 5ஆவதாக அவன் பண்ண அடுத்த பெரிய தப்பு என்ன தெரியுமா? 2 நாளாகவும் 28-23 வாசியுங்கள். எப்படி என்றால், சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியால் அப்படிங்களா. ஏன் சீரியர் ஜெயித்தாங்களாம்? ஆகாஷ் என்ன சொல்றான்? தெய்வங்கள் அவர்களுக்கு துணை. ஆனாலும் என்ன சொல்லல, நான் தப்பு பண்ணதுனால அவங்க சொல்ல மாட்டான். ஆமே. பொதுவாகவே இந்த பாரம்பரிய பெந்தகோஸ்தேல ஊர்ன மக்கள் தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆமே, ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்ததே, நாங்களும் பிறந்து விழுந்ததே பலிபீடத்துல தான். நாங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு நிறைய போனோமோ இல்லையோ, எல்லா மீட்டிங்லயும் நாங்க இருப்போம். தலைமுறையா நாங்கெல்லாம் சாதாரண பெந்தேகோஸ்தே கிடையாது, ஃபுல் காஸ்பல் ஆக்கும். தப்பு ஒத்துக்கவே அவன் பாருங்க எப்படி மாறான் பாருங்க. என்ன தப்பு பண்ண, நான் ஆண்டவரை தேடல, அதனாலதான் அவன் ஜெயித்தான். மோசையின் கை தாழ்ந்ததுனாலதான் அமலேக்கின் கை, இதெல்லாம் தெரிஞ்சவன் தானே. அப்ப நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. நம்ம இல்ல அவங்க ஏன் ஜெயித்தாங்க தெரியுமா? அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுக்கு. ஆண்டவர் ஏன் துணை செய்யல? உன் ஆண்டவர் உன் கூட இல்லையா, நீ ஆண்டவர் கூட, அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க அந்த சைடு தான் பார்ப்போம். நம்ம எல்லாம் அடுத்த ஆளை பார்த்து 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 பழகிட்டோம். நம்மளை பார்க்கிற ஒரே இடம் கண்ணாடி. அதுவும் எதுக்கு தெரியுமா? 4 பேர் நம்மளை பார்க்கறதுக்கு. ஆமே. இவன் என்ன பண்றான்? அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு வழிபாட்டை மாட்டினான். வழிபாட்டை மாட்டினான். எதுக்கும் அங்க ஒண்ணு போட்டுட்டு வருவோம், எதுக்கும் அங்க ஒரு கொளுத்தி வைப்போம், பின்னாடியே கொளுத்துவார். வழிபாட்டை மாட்டினான். அது மட்டும் இல்ல பாருங்க, 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியரின் ராஜாவாகிய, சீரியர் தெய்வங்களுக்கு பலியிட்டது மட்டும் இல்ல, இப்ப தமஸ்குவில் உள்ள அசீரியரின் ராஜாவாகிய திகிலாத்பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை அவங்க செய்யற பலிபீடத்தை பார்க்கறான். பலிபீடத்தை கண்டு ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அந்த சாயலை நேர கொண்டு வந்து இங்க அதே போல செய்கிறான். யூதாவை தேவன் தெரிந்தெடுத்த கோத்திரம். மோசே கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எபிரேயர் 8:5
இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது மாறாத பிரமாணம். நான் உனக்கு என்ன காட்டணும்? ஏன்னா இங்க நம்ம கூடி வர்றதெல்லாம் அந்த சாயலுக்கு ஒத்து இருக்கிறது. நாளைக்கு அங்கே அவர் சமூகத்தில் இங்கே ஆலயம் இருக்கிறது, அங்கே நாளைக்கு கட்டிடமா ஆலயமா இருக்காது. ஹல்லேலூயா. அங்க அவர்தான் ஆலயம், அவர்தான் விளக்கு, அவர்தான் எல்லாம், அவர்தான் எல்லாம். அதுக்கு சாயல் தான் இது. உயர்த்துக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இவங்க தமஸ்குல போய் அங்குள்ள பலிபீடம் அதை அப்படியே பின்பற்றணும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கல்ல. அவங்க எப்படி பிசினஸ்ல வளர்ந்தாங்க? அது எங்கேயோ போய் ஒன்ன வாங்கி கொண்டு உள்ள வச்சாங்க. ஆமா, நீங்க வாங்கி கொண்டு வைங்க, உங்களை கொண்டு வைப்பாங்க. நீ இரத்தத்தால் மீட்கப்பட்டவள், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். நம்ம சைடு கரெக்ட் பண்ண மாட்டோம். அவங்க 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 ஆமென். ஹல்லேலூயா. வழிபாட்டை மாற்றினான். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரும் தேவன் என்றல்ல, கர்த்தரே தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆகாசனுடைய ஓட்டம் முடிந்தது. அவன் நெருக்கத்திலே மரித்தான். 2 நாளாகவும் 28, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் ஆரம்பம் நன்றாயிருந்தது, முடிவு இல்லாமலே போயிட்டு ஒண்ணுமே இல்லை. ஏதோ பிதாக்களின் கல்லறை பக்கத்துல வச்சாங்க. ராஜாக்களின் வரிசையில் அவனை பார்க்க முடியல. சவுல் மரித்த போது தாவீது பாடின புலம்பல் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 1:21 சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல் அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. சவுலுடைய ஆரம்பம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். முடிவு எப்படி இருந்து தெரியுமா? ஒரு அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கு முடிவு எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்துச்சு. ஆகாசுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? ராஜா. முடிவு என்ன தெரியுமா? இல்ல இல்ல, அவன் அந்த லிஸ்ட்லயே இல்ல. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, விசுவாசியா விட்டால் நிலைத்திருக்க மாட்டீர்கள். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நாம் நம்முடைய வழிகளை பார்க்கணும், கிரியைகளை பார்க்கணும். ஆமே. நெருக்கத்தில் கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? அந்நிய ஜாதியார் அதை செய்யறாங்க. ஒரு நேபுகாத்நேச்சார், உயரமான சிலையை உண்டு பண்ணி வைத்து வழிபட்ட நேபுகாத்நேச்சார் தான் தாழ்விலே விழுந்த போது பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறான். நினிவே பட்டணத்தார் நோக்கி பார்க்கிறார்கள். எனவேதான் கர்த்தருடைய கிரியைகளை அதிகம் கண்டு மனம் திரும்பாத பட்டணங்களை பார்த்து சொன்னார், நியாய தீர்ப்பின் நாட்களிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் பட்டணத்தார்க்கும் நினிவே பட்டணத்தார்க்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் அந்த உறவு அற்று போகல. அதனால கிருபையினால நிக்கிறோம். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவர் வழிகளை நிற்க வைத்து நடக்க பண்ணி நாம் கேட்ட அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஹல்லேலூயா அர்ப்பணிப்போடு ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீர்.
ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி நானாகவே அப்பா நீ யோசேப்பை போல் நான் யோசேப்பை போல் ஆமென். ஆபிரகாமை போல் தானியேலை போல் ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி நானாக தானாக வந்து நிற்கிறேன். இயேசுவே ஆமே நீ ஆமென். மாத்தாளை போலும்மை glory எஸ்தரை போல் எதையோ எஸ்தரை போல் எதையோ எலிசபத்தின் நற்குணங்கள் கைகள் அப்படி உயர்த்தி நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். சமம்ரோலமரே ஆவே நீ அவன் நெருக்கப்பட்டும் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எவ்வளவாய் கிருபை அவமதிக்கிறான் பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையில நாம் கிருபை அவமதிக்கிறோமா? ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருத்தி என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, மாசற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நிறுத்த வல்லவரே, உம்முடைய கரத்திலே என்னை தருகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறப்பா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விட்டுறாதீங்கப்பா, நிக்க வச்சிருங்கப்பா, நிக்க வச்சிருங்கப்பா. எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து அல்லவோ வருகிறது, எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நிலைக்கப்பட்டு சாட்சியாய் நிறுத்துவீராக, முடிவு சமாதானமாய் இருக்கும்படிக்கு நீரே நடத்துவீராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி உணர்த்தினீர், கண்களை திறந்தருளினீர் கர்த்தாவே. அநேக காரியங்களை எங்களுக்கு காண்பித்து தந்தீர். எங்களை நிலை நிறுத்துவது உம்முடைய நோக்கமா இருப்பதனால் எங்களோடு பேசுறீங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாமல் இதை உள்வாங்கி எங்கள் வாழ்வின் பாதை சீராக்கப்பட
கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க கிருபை செய்யும். உடைய நல்லாவியானவர் ஒவ்வொருவரையும் செவ்வையான வழியிலே நடத்தி செல்வீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி பாதுகாத்து ஆசீர்வதியும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.